ஹாய், திஸ் அருண் குமார் ஏகே. ஸோ இன்றைக்கி சயின்ஸ் சேலஞ்ச் 100 டேயில் செகண்ட் டேயில் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன சயின்ஸ்னால், நம்ம சுற்றி நடக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு தோணுச்சு. என்னென்னா, உங்களுக்கு தூரத்தில் ஒரு மரம் தெரியுது, மலை தெரியுது, கீழே மண் தெரியுது. ஓகே, இதெல்லாம் ஒரு கலரில் தெரியுது. என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த மரத்துக்கும் உங்கள் கண்ணுக்கும் நடுவில் எதுவுமே தெரியல. அந்த மரத்துக்கும் இந்த கேமராவோட டிடெக்டருக்கும் என்னோடய கண்ணோட ரெட்டினாலுக்கு நடுவில் எந்த கலருமே தெரியல. ஒரு எம்டியாக இருக்குது. சரியா? நம்மளால் அதை பார்க்க முடியும். ஒரு எம்டியாக இருக்குது. இது எதனால என்னைக்காவது தெரிஞ்சிருக்கீங்களா? என்னைக்காவது உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கா, ஏன் இப்படி தெரியுது அப்படின்னு? இதுக்கான ரீசன் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இதுக்கான ரீசன் ஃபோட்டான். ஃபோட்டானா ஒன்றும் இல்லை, அது ஒரு எனர்ஜி பார்ட்டிகிள், சன்லைட்லேருந்து வருது. இப்போ என்ன ஆகுனா, ஃபோட்டான் நம்ம அட்மாஸ்பியரில் வருது, அந்த மரத்து மேலே படுது. அந்த ஃபோட்டானில் இருக்க சில எனர்ஜி அந்த மரம் அப்சர்வ் பண்ணிக்குது, திருப்பி மீதி இருக்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிற எனர்ஜி வேறு பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ எல்லா பக்கமும் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு பக்கம் மட்டும் கிடையாது. நான் இங்கே இருக்கிறதுனால என் பக்கமாக ரிஃப்ளெக்ட் ஆகிற ஃபோட்டான் என்னோடய கண்ணை நோக்கி வருது, இந்த டிடெக்டர் நோக்கி வருது. ஓகே, ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபோட்டானால் அலையாகவும் செயல்பட முடியும், துகளாகவும் செயல்பட முடியும். அலை நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் துகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போ என் கை இருக்கு இல்லையா, இதுதான் துகள். துகள்னால் ஒரு நிறை கொண்ட ஒரு பொருள். அந்த மரம் ஒரு துகள், அந்த மலை ஒரு துகள். துகள்னால் அப்படி புரிஞ்சுக்கோங்க, துகள்னால் சின்ன சைஸ் அப்படி சொல்ல வரல, ஒரு நிறை கொண்ட ஒரு பொருள். ஓகே, ஃபோட்டான் எப்போ ஒரு பொருள் மேலே இன்ட்ராக்ட் ஆகுதோ, அந்த இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் அது அலையாக செயல்படும். அந்த அலையை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. எப்போ அது இன்ட்ராக்ட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அது பார்ட்டிக்கலாக செயல்படும். அப்போ மட்டும்தான் நம்ம கண்ணாலேயோ அந்த கேமராவுக்கு டிடெக்ட் ஆகிறாலையோ அதை டிடெக்ட் பண்ண முடியும். அதனால தான் அந்த மரத்துக்கும் எனக்கும் நடுவில் எந்த கலருமே தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இலை இருக்குது, ஃபோட்டான் இது மேலே படுது. ஸோ இது மேலே பட்டு தெரிக்கிற ஃபோட்டான் கேமரா நோக்கி வருது, நடுவில் எந்த கலருமே தெரியல. ஓகே, ஸோ அங்கே அது வேவ் என் கேமரா டிடெக்டரில் பட்டவுடனே அது பார்ட்டிக்கல். இதை நீங்கள் என்ன ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, காலைல பனி பெய்யும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பக்கம் இருக்கிற விஷயம் கிளியராக கிளியராக தெரியாது, இல்லைனா மொத்தமாக தெரியாது. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிற ஃபோட்டான் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ், பனியிலையும் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் தான் இருக்கும், அதில் பட்டு வேறு பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகிரும், ஃபுல்லாக நமக்கு வராது. ஸோ இதுதான் ரீசன். இது டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதை சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டான் அலையாகவும் செயல்படும், பார்ட்டிக்கலாகவும் செயல்படும். அப்படி இந்த குவாண்டம் கெமிஸ்ட்ரி இல்லை குவாண்டம் மெக்கானிக்ஸில் அந்த கான்செப்ட் வரும். ஸோ இதை நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்ச சயின்ஸ். இதில் எதாவது டவுட் இருந்தாலோ இல்லை எதாவது கொஷின் இருந்தாலும் எனக்கு டிஎம்மோ இல்லை கமெண்டோ பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இது மாதிரி இன்னொரு சேலஞ்சில் சந்திப்போம். அண்டில் அண்ட் பை ஃப்ரம் ஏகே. பை.